இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய எஸ் சரஸ்வதி அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வலினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லட்சுமி அப்படின்ற படத்தோட நாயகி தன்னோட குழந்தைய ஸ்கூல்ல விட்டு போறாங்க. ஈவினிங் வந்து பார்க்கும்போது குழந்தை காணோம். ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை அங்க படிக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க குழம்பி போறாங்க. தன்னோட குழந்தை எங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கும் போது எக்கச்சக்கமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இல்ல, நமக்கு தான். சோ கணிக்க முடியாத ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது எக்கச்சக்கமா இருக்கான்னு. இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, வரலட்சுமி இருக்காங்க இல்லையா, இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க தான் இந்த படத்தோட டைரக்டரும் கூட. முதல் படம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு பல ட்விஸ்ட் கொடுத்து நம்மள மிரட்டி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நாம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினான லட்சுமி அப்படின்னு கிட்டதான் போக ஆரம்பிக்குது. அவங்க பொண்ணான சரஸ்வதி அப்படின்றவங்களோட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேவான இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். இதெல்லாம் நம்ம நிறைய சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. குழந்தைய ஸ்கூல்ல வரைக்கும் டிராப் பண்ணிட்டு குழந்தைங்க கிட்ட எல்லாருக்கிட்டும் இந்த சாக்லேட் கொடு, அண்ட் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், பத்திரமா இருக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா இவங்க நர்ஸா வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆயா ஊசி போடணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இவங்க போறாங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஊசி போட வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஈவினிங் ஆயிடுது. சரி, வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட குழந்தைய பிக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் வெளியே போக அங்க ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கு. நிறைய குழந்தைகள் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இவங்களோட குழந்தை மட்டும் வரதா தெரியல, பயந்து போறாங்க. ஸ்கூலுக்குள்ள போய் தன்னோட குழந்தை தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டீச்சர் பாக்குறாங்க. அம்மா என்ன வேணும், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க, இவங்க தன்னோட பொண்ணுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்ல கிளாஸ் எல்லாத்தையும் கேட்கறாங்க. 7th B அப்படின்னு மாதிரி சொன்னதும் அந்த இடத்துக்கு போறாங்க. 7th Bல சரஸ்வதி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கு. கூட்டு வந்து நிறுத்தும் போது ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். காரணம் என்ன அப்படின்னா, அது இவங்களோட குழந்தை கிடையாது. அம்மா, இது என்னோட குழந்தை கிடையாது, வேற ஒருத்தவங்களோட குழந்தை. சரஸ்வதி இங்கதான் படிக்கிற 7th B அப்படின்னு மாதிரி மறுபடியும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இல்லங்க, எல்லா இடத்துலயும் செக் பண்ணியாச்சு, எங்களோட 7th Bல இப்படி ஒரு சரஸ்வதி மட்டும் தான் இருக்கா, நீங்க கேட்கறாள் இங்க கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களால இதை நம்பவே முடியல. அது எப்படி இல்லாம போக முடியும், என்னோட குழந்தைய நான் இங்கதான் கொண்டு வந்து விட்டு அவ 7th Bல தான் படிக்கிறா அப்படின்னு மாதிரி எல்லா கிளாஸுக்கும் போய் தன்னோட பொண்ணு பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்க எல்லா டீச்சர்ஸும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அம்மா, உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனைமா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அம்மா ஒரே சரஸ்வதி தான் இருக்காங்க, அது இவங்க தான், இந்த பொண்ணு உங்களோட பொண்ணு இல்ல அப்படின்னா உங்க பொண்ணு இங்க படிக்க கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு தலையே சுத்தி போயிடுது. பயங்கரமா அப்படியே தலைவலிக்கிற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து போலீஸ்காரங்களுக்கு தகவல் போக ஆரம்பிக்குது. அவங்க வந்து கேட்கும் போது ஹீரோயின் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. சரி, பொண்ணோட ஐடி கார்டு இருக்காமான்னு கேட்க, இல்ல சார், பொண்ணோட ஐடி கார்டு என்கிட்ட எப்படி இருக்கும், அது என் பொண்ணு கிட்டதான் இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்ல, சரிமா உன்னோட பொண்ணோட போட்டோ என்ன இருக்கா, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களாமா அப்படின்னு மாதிரி கேட்க, ஒரு 2 பேரை சொல்றாங்க. அப்படியே ஸ்கூல்ல இருக்க எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அங்க இருக்க எல்லா குழந்தைங்க கிட்ட வந்து போலீஸ்காரர் பேச ஆரம்பிக்கிறாரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 நண்பர்கள் அந்த குழந்தைக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த 2 பேர்ல ஸ்கூல்ல யாருமே படிக்க கிடையாது. அண்ட் 2வது ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காணாம போன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அதாவது மாயமான சரஸ்வதி, அவங்களோட போட்டோ காமிச்சு குழந்தைங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும் போது இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்ற ஒரு பதில். சோ இந்த 2 பதில்களை கேட்டது ஹீரோயின் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. இல்ல, என் பொண்ணு இங்கதான் படிச்சா, என் பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. போலீஸ்காரர் தன்னால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல உங்களோட பொண்ணை காணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா, 24 மணி நேரம் கழிச்சே கம்ப்ளைண்ட் கொடுக்குவாங்க, இது மிஸ்ஸிங் கேஸா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவங்களுக்கு தன்னோட பொண்ணு இப்ப வேணும் அப்படின்ற மாதிரி மட்டுமே தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தெரிஞ்ச வீடுகள், அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அப்படின்ற மாதிரி எல்லா வீட்டுக்கும் போய் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நமக்கு எங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது கூடவே வீட்டுக்கு போறாங்க, நடந்த விஷயங்களால அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. அதை எடுத்து பேச ஆரம்பிச்சதோ அழுக ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, போன்ல இருக்கிறது இவங்களோட குழந்தை ஒரு மாதிரி அழுதுகிட்டே, அம்மா எனக்கு பயங்கரமா வலிக்குதுமா, என்ன வந்து கூட்டு போங்கம்மா அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்க. ஒன்னும் புரியல. அம்மா, நீ எங்க இருக்கமா, நான் உனக்காக வந்துகிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லுமான்னு சொல்ல, பிரின்சிபல் ரூம்ல தாமா இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க வர முடியுமாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வேகமா அங்க போறாங்க. அண்ட் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா இந்த நடந்த எந்த சம்பவத்திலுமே வெளியே வந்திருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் ஒரு லாங் லீவ்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப பிரின்சிபல் ரூமுக்கு இவங்க போறாங்க இல்லையா, அங்க போனது இவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. இவங்களோட பொண்ணு தரையில கிடக்குறாங்க. அவங்களோட உடம்பு முழுக்க ரத்த காயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்க. ஒன்னும் புரியல, என்னமாச்சு, இங்க என்னமா நடந்தது அப்படின்ற மாதிரி குழந்தைய கட்டி பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு மொபைல் போன் இருக்கு. அதை பார்க்கும்போதுதான் ஒரு 3 கொடூரர்களால இவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. 4
போனை ஒரு பக்கம் தூக்கி அடிச்சுட்டு தன்னோட குழந்தைய இங்கிருந்து எப்படியாவது கூட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது குழந்தை அந்த இடத்துல இறந்து போகுது அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துக்கிட்டு மாதிரி காமிக்கிறாங்க. போலீஸ்காரர் நேத்து பேசிட்டு போனா இல்லையா, அவர் தன்னோட டியூட்டிக்கு வரும்போது இவங்களை சந்திக்கிறாரு. என்னமா பொண்ணு காணுமா, இன்ன வரைக்கும் காணும் அப்படின்னா நம்ம ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடலாமா, உள்ள வாங்கமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இவங்களும் என்னோட பொண்ணு கிடைச்சிட்டா ஆனா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, சரிமா நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம், உடனடியா வாங்கமா அங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இன்னொரு ஷாக்கிங்கான சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த பிரின்சிபல் ரூம்ல இருந்த இவங்களோட பொண்ணு அங்க கிடையாது. அவங்களோட பொண்ணு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அங்க இருந்து தூக்கிட்டு போய் ஒரு சுடுகாட்டுக்கு போறாங்க, பெரிய பள்ளம் தோண்டி புதைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மா நீங்க பண்ணது இவ்வளவு பெரிய தப்பு தெரியுமாமா, அவனுங்க தப்பு பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதை விட நீங்க பண்ணது பெரிய பெரிய தப்புமா, இதுக்கு நான் முதல்ல உங்களை தான் பிடிச்சி உள்ள போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கண் கலங்கிட்டு என்னோட பொண்ணு அந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டுட்டா அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க அவ்வளவு வார்த்தைகள் பேசுவாங்க. உலகத்துல இருக்க எல்லாருமே அடுத்த நொடி இதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்ன மட்டும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது சார். ஒரு அம்மாவா இதை தாண்டி என்னால யோசிக்க முடியல, அதனாலதான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரரும் கன்வின்ஸ் பண்ணி சரி வாங்கம்மா இந்த கேஸை நம்ம ஃபர்தரா கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட பொண்ணோட பாடி ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க. புதைச்ச இடம் இருக்கு இல்லையா, அதை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான பொண்ணுமும் இல்ல. இவங்க நேத்து இங்கதான் புதைச்ச அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஆனா அதுக்கு கூட சாட்சி இல்ல. இவங்களோட பொண்ணு இருக்காங்களா இல்லையா அப்படின்றது கூட எந்த விதமான சாட்சியும் இல்ல. ஆமா இந்த மாதிரி இருந்தா என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க நேத்து நைட்டு ஒரு மொபைல் போன்ல இதுக்கு காரணமான ஒரு 3 பேரை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஞாபகப்படுத்தி என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு சார் அப்படின்ற மாதிரி வேக வேகமா ஸ்கூலுக்கு கூட்டு போய் அந்த ரூமை திறக்கும் போது அந்த ரூம் முழுக்க கிளீனா இருக்கு, எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி அந்த இடத்துல இருக்கு. இதை பார்த்தது போலீஸ்காரர் டென்ஷன் ஆயிட்டாரு. எங்களோட நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா மட்டும் எங்க கிட்ட வாமா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவங்க ஹோப்லெஸ்ஸா போயிடுறாங்க. உதவ யாரும் இல்ல. இதனால இதை நாமளே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வொகேட் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது யாருமே இந்த கேஸை கூட வாங்க கிடையாது. ஒரு 7 மாசம் அப்படியே ஓடி போகுது. அப்படியே கட் பண்ணா ராமானுஜம் அப்படின்ற ஒரு யூனிக்கான அட்வொகேட்டை காமிக்கிறாங்க. இந்த மனுஷன் பணத்துக்காக எந்த கேஸையுமே வாங்கினது கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா அந்த கேஸை அவர் எடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவரை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக லட்சுமி போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா சுத்தி முத்தி கடைசியா எல்லாரும் வந்து நிக்கிற இடம் ஆதாரம் இருக்கா அப்படின்றதா இல்லையா, அந்த ஆதாரம் இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. ஆனா இவங்களோட அழுகையில ஒரு உண்மை இருக்கு. ஒரு அம்மாவா இவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக கோர்ட்ல இந்த கேஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த கேஸை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்த ஃபார்மாலிட்டிஸ் போக முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்காக பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க ஜட்ஜ் முன்னாடி இவங்க கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல அப்படின்னாலும் ஒரு அம்மா தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வெளியே சொல்றாங்க. இதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் தேவை கிடையாது, அவங்களோட உணர்வை நம்மளால புரிஞ்சுக்க முடியும், எங்களுக்கே தேவையானது எல்லாமே இந்த ஆதாரங்களை சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டைம் அதை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணி இந்த கேஸ் எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல இருந்து இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பிரின்சிபல் அப்படின்ற ஒருத்தர் இன்வால்வ் ஆகவே கிடையாது அப்படின்றத அங்க இருக்க ஜட்ஜ் புரிஞ்சுக்கிறாரு. இதனால இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு அடுத்த வாய்தால பிரின்சிபல் இங்க வந்து ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அப்படியே கட் பண்ண பிரின்சிபல் அங்க வராரு. அவர்கிட்ட விசாரணையை தொடங்கும் போது இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே லட்சுமி, அவங்க குறுக்குல அந்த ஜட்ஜ் முன்னாடி எதுவும் பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்களுக்காக வாதாடுற ராமானுஜம் என்னமா என்ன ஆச்சு உங்களுக்கு, உங்களுக்காக தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கிட்ட போக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா வந்து நிக்கிறவர் இவங்க சொன்ன பிரின்சிபலே கிடையாது அப்படின்றதா. இதனால அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. ஏன்னா 15 வருஷமா இவர் தான் அங்க பிரின்சிபலா இருக்காரு, இப்போ இவரே பிரின்சிபல் இல்ல அப்படின்னா இது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் சலசலப்பா பேசிக்கிட்டே இருக்க நீதிபதி கிட்ட இது போக ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற நபர் நீங்க சொல்ற பிரின்சிபல் இல்ல அப்படின்னா அந்த பிரின்சிபல் யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது ராமானுஜம் உள்ள வராரு. இல்ல சார் என்னோட கிளைண்ட் கொஞ்சம் குழம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜட்ஜும் ஒரு மாதிரி பேசி அனுப்பி விட்டுறாரு. இதனால கடுப்பான ஒரு என்னமா நீ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, வந்த நபர் பிரின்சிபல் இல்ல அப்படின்னா யார் வந்திருப்பா, 15 வருஷமா அவர் மட்டும் தான் அந்த ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸ்கூல்ல ஆனுவல் டே ஆச்சு அப்படின்னா வருஷம் போட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்நிகழ்ச்சி ஏதாவது இருந்தாலும் போட்டோ எடுப்பாங்க. அந்த ஆல்பமை கண்ணு முன்னாடி வச்சுட்டு இதுல நீ பார்த்த பிரின்சிபல் இருக்காரு, அவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க ரேண்டமான ஒரு பர்சன், அது யார் என்ன அப்படின்றது நமக்கு காமிக்கல. ஆனா அவங்க கையை காமிச்சு இவர் தான் அப்படின்ற மாதிரி கண் கலங்கிட்டே இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தரோட கையை காமிச்சு அவர் தான் அப்படின்ற மாதிரி கண் கலங்குறாங்க. சோ இவங்களே தெளிவா இல்ல அப்படின்றத இந்த வக்கீல் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மா என்னை தோட விட்டுடுமா, நீயே தெளிவா இல்ல அப்படின்னா என்னால என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து
போக ஆரம்பிக்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஒரு மாதிரி சோகத்தோடைய ஒரு வயசான பாட்டியை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அவங்க கிட்ட ஏதோ சில விஷயங்களை பேசுறாங்க. அவங்க மூலமா கலெக்டரோட கான்டாக்ட் கிடைச்சு கலெக்டரை சந்திக்கணும், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷன் இவங்களோட முகத்தை பார்க்காம பேசிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த எஸ்ஐ ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அவர் நிறைய போலீஸ் போர்ஸோட அங்க வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல. அதுக்காக இந்த போலீஸ்காரர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அவரை நிறுத்துறாங்க. சார், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு பயங்கரமான ஷாக்காக இருக்க எல்லாருக்கும். இது கூடவே அதாவது இவங்க 2 கொலைகளை சேர்த்து பண்ணிருக்காங்கன்னு இருக்கோம், அதை எல்லாத்தையும் நான் தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல பேரலா அது எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலெக்டரை பார்க்க போனாங்க இல்லையா, அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்கம்மா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கண் எடுக்கிறாங்க. பார்க்கலாம்னா நீ பண்ண தப்பு எப்படி நீயே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கண் எடுத்து அவரை சுடுறாங்க. அது கூடவே அங்கிருந்து கிளம்பி இன்னும் 2 பேரை சுடுறாங்க. அதுல ஒருத்தர் போலீஸ்காரர், இன்னொருத்தர் ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஒரே நாள்ல 3 கொலைகளை பண்ணிருக்காங்க. சீரியல் கில்லர் கூட டைம் பார்த்து பண்ணுவாமா, இப்படி நீங்க தொடர்ச்சியான கொலைகளை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அடுத்த வாய்தால இவங்களை கொண்டு ஏற்றி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட பொண்ணுக்கு அநீதி நடந்தது அப்படின்றது இந்த 3 பேரால தான் இருக்கும். நிறைய பேர்கிட்ட நான் போயிட்டேன், நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்தேன், என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு, அதனாலதான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் முன்னாடி பேசி நின்றுகிட்டே இருக்கும்போது ஜட்ஜும் என்ன ரிசல்ட் கொடுக்கறது அப்படின்றது தெரியாம இவங்க கேஸை பத்தி விசாரிக்கணும், அதாவது ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராமானுஜம் கிட்ட சொல்லி அனுப்ப அந்த மனுஷன் போறாரு. அவங்கள பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். சோ அவங்களோட முன்னாள் கணவரை நாம விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவர் மூலமா ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காரு. அதே இடத்துல தான் இவங்க நர்ஸா வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல அப்படின்றதால பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணத்துல போய் முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோயினோட ஃபேமிலியில யாருமே கிடையாது. இதனால இவங்க தன்னோட கணவரோட ஃபேமிலி கூட அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. என்னதான் இவங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இன்ன வரைக்கும் இல்லவே இல்லை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் காட்டப்படல. அந்த சமயத்துல தான் இவங்களோட ஃபேமிலியில, அதாவது இவங்களோட கணவரோட ஃபேமிலியில எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், எப்பப்பா தர போறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இதனால இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு இவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி முடிக்கும் போது அட்வொகேட்டுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே குழந்தை இல்லை அப்படின்னா இப்ப குழந்தை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லி குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. அந்த குழந்தை யாருடைய குழந்தையா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிக்கஸ்ட் ஷாக்கோட நின்றுகிட்டே இருக்கும் போது அப்படியே அந்த குழந்தைய புதைச்ச அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வேலை செய்யற ஒரு நபர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் கிட்ட பேசியிருப்பார். அவர்கிட்ட போறாரு, நீ அந்த குழந்தைய கொண்டு வந்து புதைச்சதை பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சார் நான் அன்னைக்கு சரக்குல இருந்தேன், அவங்க வெறும் கையோட தான் வந்தாங்க, ஆனா கையில என்னமோ இருக்கிற மாதிரியும் அப்படியே கையை தூக்கி போடுற மாதிரி ஆக்டிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சார், நான் போதையில இருக்கிறதால எனக்கு அப்படி தெரியல போல அப்படின்னு மாதிரி நான் போலீஸ்காரன் கிட்ட சொல்லிட்டேன், மற்றபடி எதுவும் நான் பார்க்கல சார்னு சொல்லும் போது இவருக்கு இன்னமும் குழப்பிக்கிட்டே இருக்கு. இந்த கேஸ் எங்க போக போகுது அப்படின்றது தெரியல. இது இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, குழம்பி போறாங்க. அந்த சமயத்துல தான் முன்னாள் கணவர்கிட்ட உங்களோட குழந்தையோட போட்டோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒரு போட்டோ கொடுத்தாங்க, அதை நான் அனுப்புறேன், அதை நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு சொல்ல அவர் அதை பார்த்து பயங்கரமான இன்னொரு ட்விஸ்ட கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா இது அவங்களோட குழந்தை கிடையாது, இந்த லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா அவங்களோட சின்ன வயசு போட்டோ தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்றது. ஸோ 2 பேரும் ஒரே ஆள் தான், சின்ன வயசு போட்டோ வச்சுதான் அவங்க தன்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இந்த நபருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர டென்ஷனோட ஒரு சைக்காட்டிஸ்ட் கூப்பிட்டாரு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை அப்படின்ற மாதிரி கேட்க இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இது ஃபேண்டசி ப்ரோன் டிசார்டர் அப்படின்ற மாதிரி ஒண்ணு, கற்பனையா இருக்கிறவங்கள நிஜத்துல நினைச்சுப்பாங்க, 2 பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் நம்மளால கேதர் பண்ண முடியும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு தெரப்பி செஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களுக்கு போறாங்க. அப்ரூவல் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டீப் சிந்தனைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இங்க ஒரு அழகான ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இந்த சரஸ்வதி இருக்காங்க இல்லையா அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களோட அப்பா அம்மா இவங்க கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பாடல் மூலமா அவங்களோட வாழ்க்கைகள் எல்லாம் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் டேவான அன்னைக்கு இவங்களுக்கு பிறந்த நாள். இதனால நம்ம நிறைய சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு கூடமா நாங்க ஈவினிங் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக ஆரம்பிக்க இந்த குழந்தை இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிரின்சிபல் ரூமுக்கு போய் அங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றேன். அந்த 3 அரக்கர்களும் அங்கதான் இருக்காங்க. சோ சாக்லேட் எடுத்துக்கணும் அப்படின்ற பேர்ல உட்கார வச்சு அவங்க கிட்ட அப்படி இப்படின்னு பேசி உனக்கு கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கமா, அந்த கிஃப்ட் உனக்கு வேணுமாமா அப்படின்ற மாதிரி கதவு எல்லாத்தையும் அடைச்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட தகாத முறையில நடந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற ஒரு கொடூரமான விஷயங்கள் இங்க
காட்டப்பட்டுகிட்டே இருக்க அப்பா அம்மா குழந்தைய தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியுமே குழந்தை கிடைக்கல, குழந்தைங்க இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சாதிச்சு பேசும்போது இவங்க ஒன்னும் புரியாம வீட்டுக்கு போறாங்க. அந்த சமயத்துலதான் குழந்தைகிட்ட இருந்து போன் கால் வர ஆரம்பிக்குது. அம்மா நான் பிரின்சிபல் ரூம்ல தான் இருக்கேன், என்னால வலி தாங்க முடியலமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இவங்க வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. தன்னோட குழந்தைய அந்த நிலைமையில பார்க்கும்போது கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் தாங்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போக அவங்களுக்கு பயங்கரமான சிகிச்சை அளிக்கப்பட்டுகிட்டே இருக்கு. எத்தோட முடிவுல அவங்களோட கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி இவங்களோட குழந்தையோட உயிரை காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுக்கு ஆதாரத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அப்பதான் இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குது. இந்த 3 அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேருமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. நடந்த விஷயம் வெளியே போக கூடாது, பயமுறுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த குழந்தை அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கே தெரியாம அந்த கேசட் இருக்கும் இல்லையா, அதை மாத்தி வேற ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதை ஆதாரமா பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக அப்பா அம்மா போறாங்க. அந்த கேசட்டை கண்ணீர் வலிகளோட பார்த்துட்டு அங்க இருந்து ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நபரும் கோர்ட்ல இதை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பேருக்கும் தண்டனை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க காத்துக்கிட்டே இருக்க அந்த நபர் அதை கொடுக்க மறுக்கிறார். என்கிட்ட எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி கோர்ட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லும் போது இவங்க 3 பேருமே நிரபராதிகள் அப்படின்ற மாதிரி வெளியே விடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது ஒரு அரசியல்வாதி, அதாவது ஒரு எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி இருக்கும். எம்எல்ஏ அந்த அட்வொகேட்டை மிரட்டி எவிடன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த எம்எல்ஏ பொதுமக்கள் முன்னாடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் வீட்டுல அப்படி ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு இப்படி நடந்தது அப்படின்னா இதே வேலையை தான் பாப்பியாடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க எம்எல்ஏ பயங்கர கடுப்பாக்குறாரு. அப்பா அம்மா 2 பேரையுமே ரொம்ப கொடூரமான முறையில தீட்டு சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் குழந்தை அனாதையாக்கி வாழ வழி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துலதான் ஒரு ஹோம்ல சேர்ந்து இப்போ இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் முடியும் போது இவங்க இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. மேலும் அந்த நினைவுகளை நாம கொண்டு வரணும் ட்ரை பண்ணா பல பிரச்சனைகளை சந்திக்க கூட அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு அட்வொகேட் இருக்கா இல்லையா, அவர் ஜட்ஜை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு வராம இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மென்டல் ஹெல்த் பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜட்ஜு இதுக்கு அப்ரூவல் கொடுக்கும்போது அப்படியே கட் பண்ண அடுத்த வாய்தால காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்காக வாதாடுற வக்கீல் இருக்கா இல்லையா ராமானுஜம், அவர் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. பண்ணது ஒரு ரிவெஞ்சுக்காக பண்ணதே கிடையாது, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ட்ரீட்மெண்ட் தான். ஸோ தன்னோட வாழ்க்கையில தான் தான் இப்படி அஃபெக்ட் ஆயிருக்கோ அப்படின்றது தெரியாம தன்னோட பொண்ணு இருக்கிறதாகவோ தன்னோட பொண்ணுக்கு தான் இது நடந்தது, அதனாலதான் அந்த 3 பேரை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முழுக்க தேவையானது எல்லாமே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் தான், பனிஷ்மெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களை ஹேண்டில் பண்ண, அதாவது சின்ன வயசுல ஹேண்டில் பண்ண டாக்டரும் சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி வராங்க. அது கூடவே ஜட்ஜுக்கு இது ஒரு வித்தியாசமான கேஸா இருக்கு, இதனால என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத யோசிச்சுதான் எடுக்கணும், அதனால இண்டிபெண்டன்ஸ் டே நாளைக்கு அப்படின்றதால இந்த கேஸை நான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன்னு சொல்ல ஆகஸ்ட் 15க்குள்ள போக ஆரம்பிக்குது. ஹீரோயினை போய் அட்வொகேட் சந்திச்சு ஒன்னும் கவலைப்படாதமா, இந்த கேஸை கண்டிப்பா ஒன்னு வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க ஆகஸ்ட் 15 அப்படின்றதால ஒரு மினிஸ்டர் மூலமா அங்க ஒரு சின்ன ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம் பார்த்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் இங்க நடந்து போகிட்டே இருக்க அட்வொகேட்டுக்கு ஒன்னும் புரியல. வேகமா என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி போய் பார்க்க ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அந்த மினிஸ்டரை போட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மூலமா அங்க அதாவது இவங்களோட பிளாஷ்பேக்ல இருந்த எம்எல்ஏ இப்ப மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவரை பார்க்கும்போது இவங்க தூண்டப்பட்டு இந்த கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி மறுபடியும் இன்னொரு கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களை கூண்டுல ஏத்துறாங்க. அது கூடவே இவங்களுக்கு எதிராக இருக்காலே ஒரு அட்வொகேட், அவர் இவங்க மறுபடியும் கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்களுக்கு மென்டல் டிசார்டர் இருக்கு, அதனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சரியான தண்டனை கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி கொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு இருக்க ஹீரோயினும் முதல்ல அங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா சின்ன வயசு குழந்தையில இருந்து பெரிய வயசு பாட்டி வரைக்கும் இந்த கொடுமைகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போனா கேஸ் எடுக்க கூட அவங்க தயங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சொசைட்டில நாம இருக்கும்போது நம்ம என்னதான் பண்ண முடியும், என்னோட பொண்ணுக்கு நடந்தது அநீதி, அந்த அநீதிக்காக தான் இத்தனை விஷயங்களை நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க எதிர் தரப்புல இருக்க வக்கீலும், அம்மா உங்களோட பொண்ணுக்காக நீங்க பண்ணல, உங்களுக்காக தான் நீங்க பண்ணீங்க, உங்களுக்கு பொண்ணே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களோட தலைகள் சுத்த ஆரம்பிக்குது. இல்ல என் பொண்ணு இருக்கா, என் பொண்ணுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதட்டமாகுது. அவங்கள அமைதிப்படுத்துறாங்க. அது கூடவே இவங்களுக்கு மென்டல் இஷ்யூ இருக்கிறதால தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, இதனால இவங்களுக்கு தேவையானது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜோ இந்த கேஸை இத்தோடு முடிக்க அப்படியே கட் பண்ணா ஒரு சில மாதங்கள் கழிச்சு இவங்களை அதாவது ஹீரோயின் இப்ப அந்த அட்வொகேட் நேர்ல சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்கமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அப்பதான் அவங்க பேசின வார்த்தைகள் மூலமா இவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரக்கூடாது,
அப்படி வந்தது அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி அந்த இவங்களை பார்த்த டாக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க பேசுனது மூலமாவே இவங்களுக்கு பழைய நினைவுகள் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி அட்வொகேட் திங்க் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இவங்களோட கணவரோட இவங்க கட்டி பிடிச்சப்பட்ட நிலையில இருக்காங்க. இதை பார்த்தது இவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அப்ப உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் இவங்க பண்ண ஒரு வேலைக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க தன்னோட கணவரோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு கணவரோட தனியா இருக்கலான்னு போக அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாமே அப்படி ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இது மூலமா இவங்க பயங்கர அப்செட்டா இருக்கும்போது கணவர் அந்த கொடூரர்களை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க கொலை பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. அப்படி கொலை பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிற சமூகத்துல அது ஒரு பெரிய பெரிய கேஸ் ஆயிடும். சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நிறைய புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஃபேண்டசி ப்ரோன் டிசார்டர் அப்படின்ற ஒன்று இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அதை இவங்க சாதகமா பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்றாங்க. இப்போ நாம இதுல இருந்து வெளியே வரணும். ஆனா அதே நேரத்துல நமக்கு நீதியும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான அட்வொகேட் கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சு இந்த ராமானுஜம் கிட்ட வந்து அதுக்கப்புறமா தான் எத்தனை கதைகள் நடந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் கோர்வையா இங்க சொல்லி முடிக்க இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்குள்ள அந்த மினிஸ்டர் வந்தது அப்படின்றதா. சோ போனஸா இதை நாங்க எடுத்துக்கிறோம். நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா இதை தவிர எங்களுக்கு வேற வழி கிடைக்கல சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட பேசல. அங்க இருந்து மௌனமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரோட அசிஸ்டன்ட்டும் என்ன சார் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சா எல்லாமே கரெக்டா ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க நீதி வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த சைடு சரஸ்வதி கிட்ட போக ஆரம்பிக்குது. நாம பல பிரச்சனைகளை கடந்து வரணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க காலிய நாம வெளிக்கொண்டு வந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான ட்விஸ்டுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.